சர்க்கம் 59. தசரதரின் புலம்பல். திறமைமிக்க அமைச்சரும் சாரதியுமான சுமந்திரர் இவ்வாறு சொல்லி நிறுத்தியவுடன், நீதி சொல்ல வேண்டியவற்றையும் முழுமையாக சொல்லிவிடு என்று மன்னர் கேட்டுக்கொண்டார். கண்ணீரில் தத்தளித்த சுமந்திரர் அவருடைய உத்தரவை கேட்டு ராமன் சொல்லி அனுப்பிய செய்திகளை மீண்டும் விளக்கமாக சொல்ல ஆரம்பித்தார். மாமன்னரே, மர உரியும் மரப்பட்டையும் அணிந்து தலைமுடியை ஜடாமகுடமாக செய்து அவ்விரு வீரர்களும் கங்கையை கடந்து பிரயாகையை நோக்கி சென்றார்கள். ராகவனுக்கு வழிகாட்டி கொண்டு முதலில் லட்சுமணன் செல்கிறார். பின்னர் சீதாதேவி, அடுத்ததாக ரகுகுலத்தை மகிழ்விக்கும் ராமபிரபு சென்றார். அவ்வாறு அவர்கள் தொடர்ந்து செல்வதை பார்த்த நான் சுய உணர்வு இல்லாமலே திரும்பி வரத் தொடங்கினேன். ராமன் காட்டை நோக்கி சென்றதும் திரும்பும் வழியில் செலுத்தப்பட்ட என் குதிரைகளும் நேர்பாதையில் செல்ல விருப்பமில்லாமல் என்னுடைய வழியில் நடக்கவில்லை. குதிரைகளும் ராமன் பிரிவால் உஷ்ணமான கண்ணீரை பெருக்குகின்றனவாய் நடக்க மறுத்தன. அவ்விரு அரச குமாரர்களுக்கும் கைகூப்பி வணக்கம் தெரிவித்துவிட்டு அவர்களை தனியே விட்டுவிட்டு பிரிய வேண்டிய அப்பெரும் துக்கத்தை தாங்கிக் கொண்டு ரதத்தில் ஏறி புறப்பட்டேன். ராமன் என்னை மறுபடியும் அழைக்கலாம் என்ற நப்பாசையுடன் பல நாட்கள் நான் குகனுடன் தங்கியிருந்தேன். பார்வேந்தரே, தங்கள் நாட்டில் ராமனை பிரிந்த துக்கத்தால் பிழியப்பட்ட மரங்களும் மலர்கள் தளிர்கள் மொட்டுக்களுடன் வாடி போயிருக்கின்றன. நதிகள் குட்டைகள் பெரும் தடாகங்களில் உள்ள தண்ணீர் வெம்மையால் கொதிக்கிறது. தோட்டம் துறவுகளில் இலைகள் சருகுகளாகிவிட்டன. காட்டிலுள்ள உயிர் பிராணிகள் இரை தேடுவதற்காக கூட வெளியே செல்லவில்லை. கொடிய மிருகங்களும் வெளியே வரவில்லை. ராமனுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தினால் துக்கத்தில் மூழ்கிய அந்த காடு எவ்வித ஒலியும் இல்லாததாகி விட்டது. ஆறுகளில் தண்ணீர் கலங்கி ஓடுகிறது. தாமரை தடாகங்களில் இலைகள் நீர்மட்டத்தில் மிதக்காமல் நீருக்குள் மூழ்கி இருக்கின்றன. தாமரை பூக்கள் கருகிவிட்டன. மீன்களும் நீர்ப்பறவைகளும் மறைந்து விட்டன. தண்ணீரில் தோன்றும் மலர்களும் மண்ணில் தோன்றும் மலர்களும் மனமிழந்து போனமையால் இப்போது சோபிக்காமல் இருக்கின்றன. மரங்களில் பழங்களும் முன்பு போல காணப்படுவதில்லை. இங்கேயுள்ள நந்தவனங்கள் ஆள் அரவமற்ற பாழடைந்து காணப்படுகின்றன. பறவைகளோ எங்கோ போய்விட்டன. பூங்காக்கள் முன்பு போல் மனம் மகிழ்விப்பவையாக இல்லை. அயோத்திக்குள் நுழைந்த என்னை எந்த மனிதரும் முக மலர்ச்சியுடன் வரவேற்கவில்லை. மக்கள் ராமனை காணாததால் பெருமூச்சு விட்ட வண்ணம் இருக்கிறார்கள். ஐயனே, ராமபிரபு இல்லாமல் திரும்பி வந்திருக்கும் ராஜ ரதத்தை கண்டு அரச பாட்டைகளில் கூடியிருந்த மக்கள் அனைவரும் துக்கம் தாங்காமல் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கினார்கள். உப்பரிகைகளிலும் அடுக்கு மாளிகைகளிலும் மாடங்களிலும் கூடியிருந்த மாதர்கள் ராமனை காணாததால் மனம் துடித்து போய் ஹா ஹா என்று தீனமாக கூவினார்கள். அகன்ற குற்றமற்ற பிரவாகமாக பொங்கி வரும் கண்ணீரால் நனைந்த கண்களால் மிகவும் துயரத்தில் சூழ்ந்த மாதர்கள் மன இறுக்கத்தை சொற்களால் வெளிப்படுத்த முடியாமல் ஒருவரை ஒருவர் கண்கொட்டாது பார்த்தபடியே இருக்கிறார்கள். பகைவர், நண்பர், நடுநிலையாளர் என்ற 3 திறத்தார்களும் சமமாக துக்கத்தை அனுபவிக்கிறார்கள். அவர்களிடையே ஏற்றத்தாழ்வை நான் காணவில்லை. மாமன்னரே, செல்வகுமாரனை பிரிந்து பரிதவிக்கும் கோசலாதேவியார் போல் இந்த அயோத்தி பட்டணம் மன மகிழ்ச்சி இல்லாத மனிதர்களாலும் சோர்ந்து போன யானை குதிரைகள் உடையதாகவும் வேதனை குரலால் வருந்தியதாகவும் நீண்ட பெரும் மூச்சுக்களை தன் உயிர் மூச்சாகவும் உடையதாக ஆகிவிட்டதாக தோன்றுகிறது. மாமன்னர் தசரதர் சாரதியின் சொற்களை கேட்டு மிகவும் மனம் புண்பட்டு கண்ணீர் ததும்ப தேரோட்டியை பார்த்து நாக்குழறும் வார்த்தைகளால் பின்வருமாறு கூறினார். பாவிகளுடைய குலத்தில் தோன்றியவளும் பாவச்சிந்தனை உடையவளுமான கைகேயியின் நிர்பந்தப்படியே செய்தேன். ஆலோசனையில் வல்லவர்களான முதியோர்களுடன் நான் கலந்து ஆலோசிக்கவில்லை. நண்பர்களோடும் அமைச்சர்களோடும் நகரத்து பிரமுகர்களோடும் கலந்து ஆலோசிக்காமல் ஒரு பெண் காரணமாக மதிமயங்கி திடீரென்று பொருளற்ற இந்த காரியத்தை செய்தேன். சாரதி, இந்த குலத்தின் அழிவிற்காக விதி வசத்தால் இந்த பெரும் துயரம் தானாகவே நிகழ்ந்திருக்கிறது என்பது நிச்சயம். சாரதி, உமக்கு நான் ஏதேனும் நன்மை செய்திருந்தேன் என்றால் உடனே என்னை ராமன் இருக்கும் இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். என் உயிர் என்னை விட்டு போய் கொண்டிருக்கிறது. இப்போதும் கூட என் உத்தரவுக்கு மதிப்பு இருக்குமானால் ராமனை திரும்ப அழைத்து கொண்டு வாரும். ராமன் இல்லாமல் ஒரு முகூர்த்த காலம் கூட நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அல்லது மாவீரனாகிய அவன் வெகு தொலைவு சென்றிருப்பான் என்றால் என்னையே ரதத்தில் ஏற்றி கொண்டு போய் விரைவில் ராமனுக்கு காட்டு. முல்லை அரும்பு போன்ற பற்களை உடையவனும் தனி பெருமை வாய்ந்த வில்லாளியும் லட்சுமணனுக்கு முன் பிறந்தவனுமான அவன் எங்கே இருக்கிறான்? அவனை சீதையோடு கூட கண்குளிர பார்த்து விட்டேனாகில் நான் பிழைத்திருப்பேன். சிவந்த கண்களை உடையவனும் பெருந்தோழனும் ரத்ன குண்டலங்களை அணிந்தவனுமான ராமனை பார்க்காவிட்டால் நான் யமலோகம் போய்விடுவேன்.
இறங்கத்தக்க இந்த நிலையை அடைந்து விட்ட நான் இஷ்வாக்கு பரம்பரையின் பெருமைக்கு காரணமான ராமனை இங்கே காணவில்லையே. இதைவிட பெருந்துயரம் எதுவும் உண்டோ? ஹா ராமா, ஹா லக்ஷ்மணா, ஹா ஹா கற்புக்கரசியான சீதே, ஆதரவற்ற ஒரு அனாதையை போல் துயரம் தாங்காமல் நான் உயிர் விட்டு கொண்டிருப்பதை நீங்கள் அறியவில்லையா? சொல்லனா துயரத்தினால் மிகவும் மதி கலங்கி இருந்த மன்னர் கடக்க முடியாத துயரக்கடலில் மூழ்கியவராய் இவ்வாறு சொன்னார். கௌசல்யே, ராமன் இல்லாமல் நான் மூழ்கி இருக்கும் துக்க சாகரத்தில் ராமனை நினைப்பதால் உண்டாகும் சோகமே நீரோடும் வேகம். சீதையை பிரிந்திருப்பது என்பது கரை, பெருமூச்செறிதல் என்பது அலைகளின் சுழல்கள், கண்ணீர் என்ற நுரையால் கலங்கிய தண்ணீர், கைகளை அசைப்பதே மீன் கூட்டங்கள், புலம்பலாகிய பேரொளி, விரிந்த தலைமுடியே பாசிகள், கைகேயி என்பவள் வடவாக்னி, என் கண்ணீர் பொழிவினால் உண்டானது, கூனியின் சதியாலோசனையே சுறா மீன்கள், வரம் என்பதே இரு கரைகள், ராமனை நாடு கடத்தல் என்பதே பரப்பு. இத்தகைய துயரப் பெருங்கடலை தாண்டி நான் உயிர் பிழைத்திருப்பது மிகவும் கடினம். இலக்குவனோடு ராமனை பார்க்க விரும்பும் எனக்கு அவன் இங்கே இப்போது காணப்படவில்லை. இது என் பாவத்தின் பயன். இவ்வாறு பெரும் புகழ் படைத்த மன்னன் புலம்பிவிட்டு உடனே படுக்கையில் விழுந்தார். இவ்வாறு ராமன் காரணமாக மிகவும் பரிதாபமாக புலம்பிவிட்டு மாமன்னர் உணர்விழந்து கிடந்ததை கண்ட கோசலை அவருடைய இரங்கத்தக்க சொற்களை கேட்டதும் முன்னை காட்டிலும் 2 மடங்கு அதிகமான அச்சத்தை அடைந்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் 59வது சர்க்கம் முற்றிற்று.